கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள டிவைன் வேர்டோட உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில நான் என்ன பாவம் செஞ்சனோ நான் இப்படி இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. இல்ல யாரோ ஒருத்தரை பார்க்கும்போது ஐயோ இவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ, இல்ல இவங்களுடைய பேரண்ட்ஸ் செஞ்ச பாவத்தினால இவன் இப்படி இருக்கான், அந்த சாபம் தலைமுறை தலைமுறையா வருது இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, யோவான் 9:3 வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு அவன் இப்படி பிறந்தான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இது யாரை குறித்து எழுதியிருக்கிறதுனா, ஒரு பிறவி குருடனை குறித்து எழுதியிருக்கிறது. இயேசு நடந்து போய் கொண்டிருக்கிறார். ஒரு குருடனை, அதாவது பிறவி குருடனை சந்திக்கிறார். சீஷர்கள் இயேசுட்ட கேட்கிறாங்க, இது இவன் செஞ்ச பாவமா, இவன் பெரிய பெற்றவர்கள் செஞ்ச பாவமா, ஏன் இவன் இப்படி பிறந்தான் அப்படின்றப்போ இயேசு சொல்றாரு, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு அவன் இப்படி பிறந்திருக்கிறான்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய உமிழ்நீரினால மண்ணுல ஒரு சேரை உண்டாக்கி அதை கண்கள்ல பூசி சிலோவாம் குளத்துல போய் நீ கழுவு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புனாரு. சிலோவாம்ன்றதுக்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா. அங்க போய் அவன் கழுவி பார்வை அடைகிறாங்க. இந்த சம்பவத்துல இருந்து ஒரு 3 காரியங்களை உங்க முன்பதாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது, அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாயிருந்தால், விசுவாசித்தவனாயிருந்தால். மூன்றாவது, உத்தமமா இருந்தாங்க. இயேசு பிதாவினால் அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி விசுவாசித்தான். அவர் செய்கிற கிரியைகளை விசுவாசித்தான். நீ போ அப்படின்னு சொல்லும்போது கீழ்ப்படிதான், உத்தமமாய் இருந்தாங்க. அதனால அவன் அனுப்பப்பட்ட அந்த இடத்துக்கு போகும்போது தேவனுடைய கிரியை அங்க வெளிப்பட்டது. அவனை பார்க்கிறவங்க, பின்னாடி நான் பார்த்தவங்க எல்லாரும் அவன் சாயலா இருக்கிறான் அவனா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு தேவனுடைய மகிமை அங்க வெளிப்பட்டுச்சு. இந்த நாளிலேயும் ஆண்டவரை தேடி நீங்க வர்றீங்க அப்படின்னா, அவர் மேல விசுவாசமும் கீழ்ப்படிதலும் உத்தமமும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க எங்க அனுப்பப்படுறீங்களோ, நீங்க எந்த இடத்துக்கு நீங்க செல்றீங்களோ அங்கெல்லாம் தேவனுடைய கிரியை உங்கள் மூலியமாய் வெளிப்படும். உங்களை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவு கிரியைகள் வெளிப்படும். தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு நீங்களும் எப்படி பிறந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.